அது இவங்களோட ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க. அதில் அது நல்லா இருக்கு. அதில் ஊர்வசி மேம் ஆக்டிங் பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஊர்வசி மேம் வந்து ஆக்டிங் அது எப்போவுமே ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக தான் இருக்கும். படம் பார்க்க வர்றது ஊர்வசி அவசியம் இல்லை. விளம்பரத்துக்கெல்லாம் சும்மா மேம்போக்கு அரசியல் இறங்கி நாமளும் பெரிய ஆளாகணும் அப்படிலாம் இல்லை. நல்லது பண்ணணும்னு ஒரே நோக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு இடைஞ்சல் வருது. அதில் இப்போ வர குறிப்பாக சொன்னால் தேர்தல் டைமில் நிறைய போஸ்ட் வருது. எங்கெங்கேயோ இருக்கிற யார் யாரோ சமுதாயம் என்னென்னோ சொல்லிட்டு நம்ம அரசியல் வர சீரியஸ் மூவி கிடையாது. ஸோ நல்ல ஒரு லேட்டஸ்ட் ஒரு பொலிட்டிஷியன் எப்படி ஆயிருக்கும் நல்ல மூவி, சூப்பராக இருக்கு. நல்ல 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 இல்லை இல்லை அது காமெடியும் இருக்குது, சீரியஸ்க்கு ஆமாம்மா காமெடி கொஞ்சம் இருக்குது, சீரியஸ் கிடையாது. மக்களுக்கு சார்ந்த அந்த கேரளாவில் உள்ள அரசியல் எப்போவுமே இல்லை காமெடி இருக்குது. அவங்களோட சென்டிமெண்ட் அவங்களோட இது எல்லாமே நல்லா இருக்கு. மேக்ஸிமம் அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அந்த ஒரு அவங்க ரியாக்ஷன்லேயே பாதி விஷயத்தை அவங்க சொல்லி முடிச்சிருவாங்க. அதே தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. காமெடியாகவும் பண்ணியிருக்காங்க, அவங்க சென்டிமெண்ட்டாகவும் பண்ணியிருக்காங்க. நல்லா ஜெகதாம்பா இந்த படம் நல்லா இருக்குது சார். அதில் ஒரு என்ன சொல்ல வரீங்க? இல்லை எல்லா இடத்துலையும் வரக்கூடிய மெசேஜ் தான். ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கும்போது என்ன பிரச்சனை வருது, அந்த ஊருக்குள்ளே ஏதாவது கழிவுகள் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெசேஜ் எடுப்பாங்க. அது இவங்க கழிவுகள் வச்சு ஒரு மெசேஜ் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது அந்த படத்தை. இல்லை இந்த இப்போ இருக்க பேக்ரவுண்ட் முன்னாலேருந்து தான் இருக்குது. அது வந்து வெளியே தெரியாமலே இருக்குது. இதே மாதிரி மெசேஜில் உள்ளது நிறைய இருக்குது. அது இவங்களோட ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க. அதில் அது நல்லா இருக்குது. அதில் ஊர்வசி மேம் ஆக்டிங் பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஊர்வசி மேம் வந்து ஆக்டிங் அது எப்போவுமே ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக தான் இருக்கும். அந்த படம் பார்க்க வர்றது ஊர்வசி மேமுக்காக தான் படம் பார்க்க வர்றது எப்போவுமே. இல்லை காமெடி இருக்குது, அவங்களோட சென்டிமெண்ட் அவங்களோட இது எல்லாமே நல்லா இருக்கு. மேக்ஸிமம் அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அந்த ஒரு அவங்க ரியாக்ஷன்லேயே பாதி விஷயத்தை அவங்க சொல்லி முடிச்சிருவாங்க. அதே தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. காமெடியாகவும் பண்ணியிருக்காங்க, அவங்க சென்டிமெண்ட்டாகவும் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரியாக்ஷன் ஃபேமிலி எதுவும் இப்போ பார்க்கலாம், நல்லாவே இருக்கு. ஜெகதாம்பான்ற ஊர்வசி நடித்த மலையாள படத்தை பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மொத்த கதையும் ஊர்வசி தான் தன்னோட தோளில் சுமந்து செஞ்சுருக்கிறாங்க. எனக்கு மலையாளம் தெரியலைன்னா கூட சப்டைட்டில் மூலிமா நல்லா புரிஞ்சு போச்சு. ஒரு கிராமத்தில் பஞ்சாயத்து சம்மந்தமாக ஒரு பிரசிடென்ட் ஆகிற கதை அருமையாக இருக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. திரைக்கதை அபாரமாக இருக்குது. இல்லை இப்போ உள்ள பொலிட்டிக்கல் தான். அந்த மிகப்பெரிய எலெக்ஷன் எம்எல்ஏ எம்பி இல்லாமல் சாதாரண கிராமத்தில் நடக்கிறது. அதில் ஒரு 3 கோஷ்டி. அதில் இந்த அம்மா அதாவது மனசார ஜனங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது கல்வி தகுதி பெருசாக அவசியம் இல்லை. விளம்பரத்துக்கெல்லாம் சும்மா மேம்போக்கு அரசியல் இறங்கி நாமளும் பெரிய ஆளாகணும் அப்படிலாம் இல்லை. நல்லது பண்ணணும்னு ஒரே நோக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு இடைஞ்சல் வருது. அதிலேருந்து மீண்டு மறுபடியும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் கதை. அருமையாக இருக்குது. எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. அவங்க நடிப்பை பற்றி சொல்லவா வேணும்? எத்தனையோ படம் பார்த்துருக்குறோம். இதில் ஒரு பங்கு மேலாவே நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது படம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கணும். எல்லாரும் பார்க்கணும், ஃபேமிலியோடு பார்க்கணும். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். நல்ல படம். படம் வந்து நல்ல படம். இன்னொன்னா இப்போ இந்த காலத்தில் அரசியலே விவசாயமாக மாற்றிக்கிறாரு. அது கரெக்டாக எடுத்து காட்டுறாரு. ஒரு பஞ்சாயத்தை வச்சே ஒரு இந்தியா முழுக்க இருக்கிற அரசியல் லேசாக காட்டிக்கிறாரு. நடிப்பு வந்து ஊர்வசியோட சின்ன வயசு நடிகை, சின்ன வயசுலேயே நடித்த நடிகை நல்லா நடிச்சுக்கிறாரு. கொஞ்சம் நேரம் கூட நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்ல சூப்பர் மூவி. அது நல்ல மூவி. பொலிட்டிக்கல் இப்போ இருக்கிற பொலிட்டிக்கலே விவசாயமாக எடுத்து மாற்றிக்கிறாங்க. எடுத்து கரெக்டாக காட்டிக்கிறாரு. அதில் இப்போ வர குறிப்பாக சொன்னால் தேர்தல் டைமில் நிறைய போஸ்ட் வருது. எங்கெங்கேயோ இருக்கிற யார் யாரோ சமுதாயம் என்னென்னோ சொல்லிட்டு நம்ம அரசியல் வர்றாங்களே அவங்களுக்கெல்லாம் ஒரு அடி. அவ்வளோதான். ஆக்டிவ் வந்து சின்ன வயசுலேருந்து நடித்த நடிகை. நடிகை வந்து அது சொல்ல தேவையில்லை. அது சூப்பர் நடிகை. அவர் தான் இப்போ ஒரு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற நடிகை. நல்லா தான் இருக்குது. சூப்பர். ஃபேமிலியாக பார்க்கலாம், வர ஜென்ரேஷன் பார்க்கலாம், வளர்கிற பசங்க பார்க்கலாம். ஃபேமிலியை உட்காந்து பார்க்க வேண்டாம். ஒரு வேஸ்ட் இல்லாத ஒரு 5 நிமிஷம் கூட வேஸ்ட் இல்லாத ஒரு ஃபைட்டு கிடையாது, தேவையில்லாத ஃபைட்டு கிடையாது, தேவையில்லாத டான்ஸ் கிடையாது, பாட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நல்ல மூவி. இது மலையாள மூவி தான் ஜெகதாம்பா. இட்ஸ் அ குட் மூவி. ஸோ கரண்ட் பொலிட்டிக்கல் சினாரியோ எல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஒரு மென்ஷன் பண்ணுற மூவி. ஸோ நல்ல ஒரு மெசேஜ், இந்த பப்ளிக்கு நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்குற ஒரு மூவி. நல்ல மூவி. ஒரு 2 hours ஃபேமிலியோட வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு மூவி. இட்ஸ்
இட்ஸ் பொலிட்டிக்ஸ் சீரியஸ் மூவி கிடையாது. ஸோ நல்ல ஒரு லேட்டஸ்ட் ஒரு பொலிட்டிஷியன் எப்படி ஆயிருக்குன்னா அது ஒரு மெசேஜ் கொடுக்குற நல்ல மூவின்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு. நல்ல 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 லாகிங் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. நல்ல ஒரு ஃபுல் 2 hours வந்து ஃபுல்லாக வந்து ஸ்மூத் போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்யூ. எக்ஸாக்ட்லி இது ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவின்னு சொல்கிறேன். படம் நல்லா இருக்கு சார், மக்களுக்கு ஈஸியாக போய் சேரும். இல்லை அரசியல் தான், அரசியல் வந்து மக்கள் இடத்துல வந்து அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆகுதுன்றது தான் சொல்கிறாங்க. அந்த டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஊர்வசி மேடம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்கு படம். இல்லை இல்லை அது காமெடியும் இருக்குது, சீரியஸ்க்கு ஆமாம் காமெடி கொஞ்சம் இருக்குது, சீரியஸ் கிடையாது. மக்களுக்கு சார்ந்த அந்த கேரளாவில் உள்ள அரசியல் விஷயங்களை சொல்கிறாங்க. அது வந்து நம்ம தமிழ் மக்களுக்கும் பிடிக்கும். யாருக்கும் பிடிக்காதுலாம் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபேமிலி தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம் சார்.